ராமகிருஷ்ணரி. க்ஷணக்ஷண ஹாச்சி கராவா விசாரம். இந்த அபங்கத்தை அனுபவித்தோம். இந்த அபங்கத்தை நமக்கு கொடுத்தவர் ஜகத்குரு துக்காராம் மகாராஜ். இப்போ அதோட மீனிங்கை பார்ப்போம். க்ஷணக்ஷண ஹாச்சி கராவா விசார தராவயா பார பவ சிந்து. எவ்ரி செகண்டும் நாம் இந்த விஷயத்தை திங்க் பண்ணோம். என்ன விஷயம்னா, சம்சார கடல்லேருந்து அக்கறைக்கு எப்படி கரை சேர்றதுன்னு. ஸோ எவ்ரி செகண்ட் நம்ம இதை திங்க் பண்ணணும். நாஷிவந்த தேக ஜானார சகல ஐஷ்ய காத்தோ கால சாவதானா. இந்த உடல் அழியக்கூடியது, எப்போனாலும் போயிடும். நம்ம ஆயுள யமன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுருக்கான். சந்தசகாமி தருணியாவடி கராவி தாத்தடி பர மார்த்தி. நம்ம சஸ்தங்கம் மேலே அதிக பிரேம வைக்கணும், அதிக லவ் வைக்கணும். அதே மாதிரி விட்டல் விஷயத்தில் போஸ்ட்பான் பண்ணக்கூடாது. இப்போ விட்டலுக்கு குளிருதுன்னா அப்போ ஆண்ட்ராங்கனுக்கு தானே, அப்புறம் போய் போத்திக்கலாம். வீட்டில் நேவேதியம் டைம் அவனுக்கு தானே, கொஞ்ச நேரம் கழிச்சு நேவேதியம் காமிச்சிக்கலாம். பட் இதே நமக்கு பசிக்குதுன்னா இந்த க்ஷணம் உட்காந்து சாப்பிட்றோம்ல, ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்க்குறோன்னா இந்த க்ஷணம் உட்காந்து பார்க்குறோம்ல. என் பாண்டுறங்கன்னா எதுக்கு ஒரு 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 போஸ்ட்பான் ஒரு கேர் ஃப்ரீ. ஸோ விட்டல் விஷயத்தை போஸ்ட்பான் பண்ணவே கூடாது. நமக்கு நம்ம எப்படி ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம பாண்டுறங்களையே பார்த்துக்கணும். துக்காமனே ஈ லோகிஞ்ச விவகார நயே டோலே தூரே பரணி ராகி. துக்காராம் மகாராஜ் சொல்கிறார், உலகத்தில் இருக்க விஷயங்களை கண்ணில் போட்டுக்காதீங்கோ. விஷயங்கள் இந்த இடத்துல தூசி. ஸோ கண்ணில் போட்டுக்காதான்னு நம்ம கண்ணில் போட்டுக்கக்கூடாது. ஸோ கான்சன்ட்ரேட் ஆன் சத்சங்கம். அதான் இந்த அபங்கத்தோட மீனிங். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கேளுங்கோ, நான் அப்பா நான் கேட்டு கிளாரிஃபை பண்ணுறேன். ராமகிருஷ்ணரி.